ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி ஸ்பெஷல்னா பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் சாப்பாடு யார் சமைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுபாஷ் தாங்க. வாங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஏதோ கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் சமையலெல்லாம் செஞ்சுட்டேங்க. சாப்பாடு செஞ்சுட்டு கருவாட்டு குழம்பு வச்சுக்கிறேங்க. அவர் கருவாட்டு குழம்பு வேணாமா, எனக்கு பிடிக்காது. அதனால அவனே சமைச்சுக்கிறான். சமைச்சுக்கோ அப்படின்னு நானும் விட்டேன். நான் ஸ்பெஷலா சமைக்க போறேன். ஸ்பெகட்டி தான் சமைக்க போறேன். ஸ்பெகட்டியாம்பா? நூடுல்ஸ். எஸ். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். உங்களுக்கு தர மாட்டேன். நம்மளுக்கு தர மாட்டானா? அது நம்மளுக்கு எதுக்கு? நம்ம சாப்பாடு கருவாட்டு குழம்பு கொஞ்சம் கூட தர மாட்டானா? நமக்கு தேவையில்லாட்டம். அது நல்லா இருந்தா சாப்பிட முடியாது. நல்லா இருந்தா தராட்டம். நல்லா இருந்தா சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? அவனாலே சாப்பிட முடியாது அது. சரி 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 தம்பி, கேஸ் ஆன் பண்ணணும்டா. அதாவது சுபாஷ் சமைக்கிறது வந்து எத்தனை பேர் ஆர்வமா பாக்குறோம் பாருங்களேன். ஆக்சுவலா வந்து சுபாஷ் சமைப்பாங்க. சமைப்பான். சுபாஷ் உடைய கார குழம்புக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு அடிமை. வேக வச்சுக்க மாட்டியாதா? அதுக்குதான் எண்ணெய் லைட்டா. அதுக்குதான் எண்ணெயா? ஏதோ பண்றான் அவன். எண்ணெய் ஊத்திக்குவான் ஃப்ரெண்ட். நான் வந்து போய் இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். நேரா நீ வந்து தூரமா. என்னடா ஏதோ பண்றாயா? கிட்டலாம் போவாதீங்கடா. ஒரு சமையல் மாஸ்டருக்கு தான் தெரியும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஏன் இப்படி நின்னுங்கறீங்க? யார் சமையல் மாஸ்டர்? அவன்தான் இப்ப சமையல் மாஸ்டர். என்ன தூரமா வா. இப்போ வந்து மூஞ்சி தீஞ்சிட்டு போகுதுடா. சொல்லுவாங்கடா. சால்ட் போட்டுக்கணும் லைட்டா. சால்ட் போட்டுக்கணுமா? அது வேகத்துக்காக. தண்ணியே போதுமா? அது தண்ணியா பத்தாது. ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஊத்தியடா. கொஞ்சம் ஊத்திக்கலாம். மீனா செஞ்சு வச்சு கருவாட்டு குழம்பு அங்கதான். அது இல்ல. ஏய் அது நேத்து முந்தா நாள் குழம்புங்க. அது காலையில வச்சதியா? இங்க வாயா பாரியா. கருவாட்டு குழம்பு எவ்வளவு சூப்பரா செஞ்சு வச்சிருக்கிறேன் நான். மொத்தம் நீயே மதியம் பொறிக்க சாப்பிட்டியா? இதோ சாப்பாடு சீக்கிரட்டை வெளிய சொல்லிச்சு. நம்ம அதுக்குள்ள ஸ்பெகட்டி போட்டு கருவாட்டு குழம்பு மதியம் நான் கேவலமா இருந்துச்சு. நல்லா இல்ல போமா. ஸ்பெகட்டி நூடுல்ஸ். அவ்வளவுதான். அது வெந்து உள்ள போகும் கொஞ்சம் கொஞ்சமா. ஏதோ தொடக்குச்சி மாதிரி இருக்கா? அதுதான் நூடுல்ஸ். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. 5 ரூபாய் மேகி செஞ்சு சாப்பிடுவீங்களா? அவ்வளவுதான். தம்பி ஓவரா பேசாதீங்க தம்பி. சரி அதிகமா 5 ரூபாய் மேகி வாங்கி சாப்பிடுறதே நீயும் தங்கச்சும் தான். நான் சாப்பிடுறேமா? நான் தான் சமைக்க போறேன். போ கருவாடு குழம்பு சாப்பிடு போ. ஹலோ என்ன கருவாட்டு குழம்பா? ஏதோ பண்றான்ல விட்டுறான். ஏய் கருவாட்டு குழம்புக்கு வந்த ஒரே கருவாடு சாப்பிட்ட நீ எல்லாம் பேசவே கூடாது. மதியம் கருவாடு எங்கடி சொல்லி 20 கருவாடுலாம் சாப்பிட்டு நிஜமான கருவாடு குழம்பு கையை வச்சுட்டு கையை வெட்டுருவியா? அதே சாப்பிடியா? கருவாடு நம்ம சாப்பிடுவீங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஐயோ சொல்ற டயலாக பாத்தியா? ஒரு பாக்கெட் கருவாடு போட ஒரு பாக்கெட் கருவாடு அந்த ஆள் துண்டாங்கடா. வெக்கமா இல்ல? எவ்வளவு ஹைட்ல இருந்து எவ்வளவு ஹைட்டுக்கு போயிச்சு பாரு. இப்போ என்ன இது வெந்து உள்ள போகுறியே? அவங்களுக்கு கருவாடு குழம்பு. அப்போ ஒரு பக்கம் அதிகமா வந்துட்டு ஒரு பக்கம் கம்மியா வேகாதா? அப்படிலாம் இல்லை. இது மேலுக்கு வந்து பாரு. அப்புறமா வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சுபாஷ். பார்க்கலாம். பா வெந்துச்சுன்றம்பா. சாப்பிட்டு பாரு. பண்றம்பா. வேகவே இல்ல. ஃபைனலா வெந்துச்சு. இப்படி எடுக்கணும். வரலையா? அதுதானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சமையல் செய்யறதுக்கு பண்ணிட்டா போதாது, எடுக்க தெரியணும். பா இது ஜார்னு பேர் போடுறது. ஹெல்ப்பர் அப்புறம் செட்டி. இது என்னடா இது? நாக்கு பிஷ் மாதிரியே இருக்குது. மா அதெல்லாம் சொல்லாதம்மா. மேகி சாப்பிட்ற அப்பெல்லாம் தெரியல. நாக்கு பிடிச்சி அது பாம்பு மாதிரி இருக்கும். இங்க அப்பா செட்டி தான் வேலை செஞ்சிருக்கு. அப்புறம் என்ன ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்? பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு. அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். அரிஞ்சு வச்ச வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பூண்டை சீவி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அரிஞ்சு வச்சா பச்சை மிளகா போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சிருந்தேன். பொடியா கட் பண்ண பச்சை மிளகா. ஏதோ அரிஞ்சு வச்சிருந்தேன். பெருசு பெருசா அரிஞ்சு வச்சுக்கிறான். இவன் வந்து மங்கை கூட தனப்பா கூட சேர்ந்த மாதிரி ஆயிட்டான். இப்போ வந்து இப்படி பண்றோம். நான் தான் செஞ்சேன், அப்புறம் லாஸ்ட்ல சாப்பிடும் பாரு. ஏய் எனக்கு ஒன்றும் தேவையில்லடா. ஓஹோ, நான் கரோட்டு குழம்பு தான் சாப்பிடுவேன். சரி நீ எதுனா சாப்பிட்டு. அதுக்குள்ள நம்ம வந்து மீன் பச்சை சாப்பிடாத அப்புறமா என்ன? மீன் பச்சை சாப்பிட. நானும் சாப்பிட மாட்டேன், நோண்டியும் சாப்பிடாது. கேப்சிகம், பேர்ல கொடை மிளகாய், கேப்சிகம். அதை ஆட் பண்ணி கோஸ். கோஸ் ரேட் 50 ரூபா 1/2 கிலோ. அடுத்து வந்து கேரட்டு, ரெட் சில்லி சாஸ், இது சோயா சாஸ், வினிகர், தண்ணி மாரி இருக்கு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கலக் 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 அப்படின்ட்டு. ஃபைனல் கிளைமேக்ஸா? சுபாஷ் கரெக்டான பதத்துல போடுறாங்க. எது அதிகமா வேகக்கூடாது, எது அதிகமா வேகணும் எல்லாம் பார்த்து சொல்றாங்க. நூடுல்ஸ் போட்டுப்போமா? வரல, கேக் மாதிரி வந்து ஸ்பாகெட்டின்னு சொன்னா களி மாதிரி போய் விழுந்துச்சு. கொஞ்சம் ஆறிச்சு இல்ல. ஓகே ஓகே ஓகே. அப்படியே அடிங்க தூக்கு நாளைக்கு. எப்படி சமையல் மாஸ்டர் மாதிரி சமைக்கிறனா? கீழெல்லாம் கொட்டிட்டே. மாஸ்டர்னா அப்படி இப்படி கொட்ட தான் செய்வாங்க. ஆமா, வாரம் அப்ப அப்படி. கொட்டிக்கிறேன் பாருங்க. வாவ், அப்புறம் செட்டி வேலை செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டதே பரவாயில்ல. இதுல போடு. இது கலர் அதை புடிச்சுக்கிட்டே. நான் ஸ்டிக் இல்ல. அம்மாக்கா? ஆனா அம்மா இங்க மாஸ்டர் இல்லையே. உப்பு போட்டுருக்க சரியா இருக்குமா? என்ன தெரியாது, சுத்தமா இல்ல போடுங்க. சுத்தமா இல்லாமலாம் இல்ல, உப்பு போட்டேன். இவனை பாருங்களேன், ஊருக்கு முன்னாடி தட்டி எடுத்து வச்சு ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க மாமா. அப்ப போனதுல அவ்வளவுதான். லாஸ்ட்ல தோ சில்லி ஃபிளேக்ஸும் ஆரிகானோவும் போட்டு ஃபினிஷிங் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்களே ஃபினிஷ் பண்ணுங்க. எங்களுக்கு தேவையில்லை. இது மேலோட பரபரன்னு தூக்கிடுவோம். என்னது? சில்லி ஃபிளேக்ஸ் ஆரிகானோ ரெண்டும் மிக்சிங். சில்லி ஃபிளேக்ஸ்னா மிளகாவா கொரன்னு அரைச்சி போடுறதுதான் சில்லி ஃபிளேக்ஸ். அப்புறமா ஏதோ சேமியா சமைச்சிட்டாங்க. சேமியா? என்னம்மா இது? கொஞ்சம் அப்படிதான் எடு, அப்படிதான் வரும். வை. வாவ், சுபாஷ் கையால் சமைத்த ஸ்பகட்டி நல்லா இருந்ததுங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.